Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Tencent Instruments IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1990ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேபிள் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை வைடா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் டெம்பரேச்சர் சென்சிங் சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெர்டிகல் மூலமா தெர்மோகப்பிள், ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர்ஸ், இன்ஃப்ராரெட் பைரோமீட்டர்ஸ், ஆன்லைன் தெர்மல் இமேஜர்ஸ், ஃபர்னேஸ் மானிட்டரிங் கேமரா, டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கேஜ், டெம்பரேச்சர் கேலிபிரேட்டர்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சொல்யூஷன்ஸ்ல இமர்ஷன் ஹீட்டர், ப்ராசஸ் ஹீட்டர்ஸ், கேட்ரிட்ஜ் ஹீட்டர், மிகா பிராண்ட் ஹீட்டர்ஸ், காயில் ஹீட்டர், ஃப்ளோர் ஹீட்டிங் மேட்ஸ், ஃபர்னேஸ் ஹீட்டர்ஸ், ப்ராசஸ் எலக்ட்ரிக்கல் ஃபர்னேஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அண்ட் தேர்ட் வெர்டிகலான ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ்ல எல்வி பவர் கேபிள்ஸ், எல்வி கண்ட்ரோல் கேபிள்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேபிள்ஸ், தெர்மோகப்பிள் கேபிள்ஸ், ஆர்டிடி கேபிள்ஸ், ஹீட் ட்ரேஸ் கேபிள்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த கம்பெனி ரீசெண்டா கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் டெம்பரேச்சர் சென்சார்ஸையும் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட டெம்பரேச்சர் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல், பெட்ரோகெமிக்கல், டிஃபென்ஸ் அண்ட் நியூக்ளியர், பவர், கிளாஸ், பிளாஸ்டிக், பார்மாசிட்டிக்கல், சிமெண்ட் இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் இன்னுமே இயர் கேட்டகரியில அதிகமாக ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிருக்கு. இந்த கம்பெனிக்கு வேர்ல்டு வைட் 15 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை மோர் தென் 80 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜெர்மனி, போலந்து, ஏசியா பசிபிக், ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், நார்த் ஆப்பிரிக்கா, ஈரோப், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ல மட்டுமே 1000 யூனிக் கஸ்டமர்ஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 800+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது டெம்பரேச்சர் சென்சிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 44.59% ரெவன்யூஸ் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 20.70% அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ்ல இருந்து 34.71% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனியோட 3 வெர்டிகல்ஸுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஷேரை கொடுத்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து 19.68, பெட்ரோகெமிக்கல் 21.45 அண்ட் பவர் செக்டார்ல இருந்து 12.27% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் செக்டர்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பாத்தீங்கன்னா வித்தின் இந்தியால இருந்து 71.48% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 28.52% ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இண்டஸ்ட்ரி வைஸ் அண்ட் ரீஜன் வைஸ் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல 71.07 crores வரைக்கும் டெவலப் பண்ணிருக்காங்க. அண்ட் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 496.89 crores வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 465.16 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இயர் கேட்டகரியில டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 285 rupees சொல்லிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 300 rupees per share சொல்லிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த EPS என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல 8.35 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.93 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை டெம்பரேச்சர் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெவலப்பிங் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம NSE அண்ட் BSEல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற எந்த ஒரு கம்பெனியுமே லிஸ்ட் ஆகல. ஸோ இதுவே இந்த கம்பெனிக்கு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன்.
ஸோ இந்த கம்பெனியோட டைரக்ட் பியர்ஸ் இல்லாத ரீசன்னால டைரக்ட் பிரைஸ் வேல்யூஷன் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7352 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 26ல் 24.83% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பேட் மார்ஜின் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் 15.59% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் 13.54% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 21.61% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இந்த ROE அண்ட் ROCE வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் 0.15 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனி 20.70 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 26ல பார்க்கும்போது 0.33 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கம்பெனிக்கு NSE அண்ட் BSEல டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் கிடையாது. பட் லிஸ்ட் ஆகாத கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பைரோ எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரேடிக் எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ், டோஸ்டிவால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்சார்டியம் அண்ட் தெர்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்களோட பியர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. ஸோ இந்த கம்பெனிக்கு இது பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் டெம்பரேச்சர் பேஸ்டு சென்சிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸோட டிமாண்ட் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலரா ஹீட்டிங் சொல்யூஷன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 21ல இருந்து 26ஓட டெவலப்மெண்ட் படி பார்க்கும்போது 13.9% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 20th ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 24th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 4 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 50 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 650 crores அண்ட் இதுல 95 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் பேசிஸ் வந்து ஆகஸ்ட் 25 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 28. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரீ ஐபிஓல 80.51% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் ஐபிஓல பார்க்கும்போது 65.67% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்தியா ஐபிஓவோட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பேர் கம்பேரிசன் வந்து லிஸ்டட் பேர்ஸ் யாருமே இல்லாத ரீசன்னால நம்மளால டைரக்ட் கம்பேரிசன் பண்ண முடியாது. அண்ட் இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 172 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐபிஓலயே இந்த அளவுக்கு ஜிஎம்பி இருக்கிற ஐபிஓ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி ரொம்பவே டிமாண்டான கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்கிற ஜிஎம்பி படி 57% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் நான் வந்து லாங் டேர்முக்காக மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அலாட் ஆச்சுன்னா நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.